ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. எண்ணாகமம் 6:26. இந்த காலை வேளையிலே நேற்றைய தினத்திலே அவருடைய முகத்தை நம்மீது பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி, பிப்ரவரி மாதம் பிரகாசிக்க செய்கிற ஆண்டவர் பாருங்கள். முதல் நாளே தம்முடைய முகத்தை அவர் நம்மேல் பிரகாசிக்க செய்கிறாராம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய முகத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அவருடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நேற்று பிரகாசிக்க பண்ணி கிருபையை நமக்கு கொடுப்பாராம். இன்றைய நாளில் பிரசன்னமாக்கி தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிடுவாராம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு அவனுடைய குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்தரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லி, முகத்தை இப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வத்து உன்னை காக்க கடவர்னு முதல்ல சொல்லிட்டு, முகத்தை உன் மேலே பிரகாசித்து உன் மேலே கிருபையாக இருக்க கடவர். இன்றைக்கு முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். பிரசன்னானா காட்ஸ் பிரசன்ஸு. சமூகம்னாலும் பிரசன்னனாலும் ஒன்று தான். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு அவருடைய பிரசன்னத்தை நாடுவதற்கு காத்திருக்கிறானோ, அவனுடைய முகத்தில் அவன் மேலே தான் முகத்தின் பிரசன்னத்தை அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் வீச செய்வார். பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ணுவார். பிரசன்னத்தினால மூடும்படியாக கிருபை செய்வார். இந்த அருமையான வேளையில் கூட நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற மக்களாய் காணப்படணும். தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு வெறுமையான கோல் எண்ணாகமத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோல் வைக்கப்பட்ட போது, அந்த வெறுமையான கோல், வெட்டி எடுக்கப்பட்ட கோல், அது வைக்கப்படும் போது அதை விடிய காலில் பார்க்கும்போது ஆரோனின் கோல் துளிர்த்ததாக இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். அப்போ தேவ பிரசன்னம் எந்த ஒரு மனிதன் மேலே படுகிறதோ அங்கே ஒரு துளிர் விடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ பிரசன்னத்தினால் நம்ம நிறையும் போது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே துளிர் விடும்படியாக, துளிர் விட்டது மட்டும் இல்லை. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா எண்ணாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையை நோக்கி, இதுலேயும் மோசையை நோக்கி தான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லா கோத்திரத்துலேருந்தும் ஒரு கோலை வாங்கி அதில் அவங்கவுங்க பேரை எழுதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. பேரை எழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி அது எழுதி ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நீ வெய்யி அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி வைக்கிறாங்க. காலை நான் தெரிந்து கொள்ளுவருடைய கோல் எதுவோ அது துளிர்க்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த கோல்களையெல்லாம் மோசே வாங்கி அதை சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசன்ஸில் அதை வைக்கிறான். அப்போ காலையில் பார்க்கும்போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது மட்டும் இல்லை, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததாம். ஒரு வெட்டப்பட்ட கோல் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்போதே அந்த கோல் துளிர்த்தது மட்டும் இல்லை, அது பூ பூக்குது, அது வாதுமை பழங்களையும் கொடுக்குது இல்லையா? காய் இருந்தால் தான் அதுக்கு பிறகு பழம். எத்தனை நிகழ்வு ஒரே ராத்திரியில் நடக்குது பாருங்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை துளிர் விடுகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு செழுமையான வாழ்க்கையாய் மாற்றுவார். அதனால தான் இங்கே மோசையை பார்த்து ஆரோன்கிட்ட நீ போய் சொல்லி ஜனத்தை ஆசிர்க்கும்போது என்னுடைய முகத்தை நான் அவர்கள் மேல் பிரசன்னமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், இது ஆரோனின் ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச உடனே குருவானவர் என்ன பண்ணுவார்? கர்த்தரானவர் உங்களோடு இருக்க கடவுள்னு சொல்லிட்டு இந்த 3 காரியத்தை என்ன பண்ணுவார்? சொல்லுவார். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெரிதான ஆசீர்வாதம். இதை இழந்து போகக்கூடாது. இது எல்லாம் அவ்வளோ நேரம் இருப்பாங்க. ஆசீர்வாதம் போடுறதுக்கு முன்னால் கடகடன்னு ஓடி போவாங்க. எங்கன்னா மார்க்கெட்டுக்கு போவாங்க, கறி வாங்க போவாங்க, மீன் வாங்க போவாங்க. அதுக்குள்ளே ஒரு அர்ஜென்ட், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. ஆசீர்வாதத்தை இழந்து போன ஏசாக்கு எப்படிப்பட்ட சாபங்கள் வந்தது. எனவே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அவர் நமது முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணது மட்டும் இல்லை, நம்முடைய முகத்தை நம்ம மீது பிரசன்னமாக்கி அவரே பிரசன்னமாறார். அவருடைய முகத்தால் அவருடைய முழுமையாக நம்மை மூடிக்கொள்கிறவராய் காணப்படுறார். எனவே தேவ பிரசன்னத்துக்காக நாம் கேட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள
ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீரென் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை நேடுதே. பறந்து விரைந்து தீவிரமாய் இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய பிரசன்னத்தை இறக்கி கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால எங்களை மூடுறீங்க ஆண்டவரே. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! அதன் மூலமாக எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறீர். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் அடைந்து கொண்டிருக்கும் போது தேவ பிரசன்னத்துக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவரே, நீர் உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால் நீங்கள் மூடுகிறீர். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில். முதல் கேள்வி, 5 கேள்விக்கான பதில்கள். முதல் கேள்வி, நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் அது அனுக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்ப்பேன். சகரியா 11:7. கர்த்தரின் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். மல்கியா 1:14. 3. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். மல்கியா 3:16. 4. ஆர்க்கெலேயு. மத்தேயு 2:22. 5. கலிலேயா, தெக்கப்பொலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்தும் வந்தார்கள். மத்தேயு 4:25. இன்றைய கேள்வி, யார் யாருக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது? வசனத்துடன் சொல்லணும். யார் யாருக்கு பரலோக ராஜ்யம் என்று எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது?